பொது காலம் 18ஆம் ஞாயிறு. நாளைய தினம் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. புனித கன்னிமரியாளின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு, புனித பனிமய மாதாவினுடைய திருவிழா. நாளைய மறுதினம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் தோற்றம் மாற்றம் விழா. வருகின்ற 7ஆம் தேதி புதன்கிழமை திருத்தந்தை புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ் நினைவு நாள். வருகின்ற 8ஆம் தேதி வியாழக்கிழமை அருள்பணியாளர் புனித டொமினிக் நினைவு நாள். வருகின்ற 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியும் அரைசாட்சியுமான புனித தெரேசா பெனடிக்டா நினைவு நாள். வருகின்ற 10ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தொண்டரும் அரைசாட்சியுமான புனித லாரன்ஸ் நினைவு நாள். வரும் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி ஆண்டின் பொது காலம் 19ஆம் ஞாயிறு. அன்புக்கினியவர்களே, இன்றைய ஞாயிறு வழிபாடுகளை ஒருங்கிணைத்து சிறப்பித்தோர் பங்கின் புனித லூக்கான்பே இறைவாழ் குடும்பங்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம். இன்றைய ஞாயிறு திருப்பலியில் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாடு பகுதியில் மண் சரிவினால் பாதிப்புக்குள்ளாகி சேர்ந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியின் நிறைவிலே அவர்களுக்கென்று நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நினைவஞ்சலிடம் அன்போடு அழைக்கின்றேன். ஏற்பாடுகளை திட்டமிட்ட குடும்பங்களுக்கு ஒருங்கிணைப்பாளருக்கு மீண்டும் ஒருமுறை நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரிய ஞாயிறு திருப்பலி பங்கின் இளையோர் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. எனவே பங்கின் இளையோர் நமக்கு அருகில் இருக்கின்ற புனிதர்களான சுபக்கின் அந்நாள் திருக்கோவிலில் மறைமாவட்ட அளவிலான இளையோர்களுக்கான போட்டிகள் நடக்கிறது. நம்முடைய பங்கு பிள்ளைகள் பங்கேற்று சென்றிருக்கிறார்கள் என்பதையும் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்திய ஆயர் பேரவையால் கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மறை மாவட்டங்களிலும் அறப்போராட்டம் அந்தந்த ஆயர்களுடைய தலையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது மறை மாவட்டத்திலும் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி நமது ஆயர் தலைமையில் செங்கல்பட்டி 2:30 மணி முதல் மாலை 5 மணி வரை கண்டன அறப்போராட்டம் செங்கல்பட்டு தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பங்கு மக்கள் பங்கேற்கவும் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றனர். அன்புக்குரியவர்களை, ஒருவேளை இது என்ன ஃபாதர் கருப்பு நாள், அது என்ன தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்சி பட்டியலில் சேர்க்க ஒரு அறப்போராட்டம், ஒரு சந்தேகம் தயவு செய்து ஒரு 30 நொடிகள் 1857 மீரட்டில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சியில் ஆங்கிலேயரை எதிர்த்து சுதந்திர குரல் கொடுத்து 2000 தலித்துக்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். அதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் என்பது இந்திய சுதந்திர வரலாறு குறிப்பு. அறிஞர்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அதை தொடர்ந்து சுதந்திர போராட்டத்திற்கான உணவு வெடித்தது என்று சொல்லுகிறார்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திர போராட்டத்திற்கு முதல் புரட்சியாக இருந்தது 2000 தலித்துக்கள் கொல்லப்பட்ட 1857 மீரட்டில் நடைபெற்ற அந்த சிப்பாய் புரட்சி. அதைத் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்திற்கான உணர்வு வெடித்து சுதந்திரம் பெற்றது. 2 ஆண்டுகள் 5 மாதங்கள், அதாவது 893 நாட்களுக்கு பிறகு 26/1/1950ஆம் ஆண்டு நாடு குடியரசு அறிவிப்பு செய்யப்பட்டது. 196 நாட்களுக்குள்ளேயே தலித் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான குடியரசுத் தலைவரின் ஆணை 1950ஆம் ஆண்டு 13 பாராளுமன்றத்தில் முறையான விவாதத்துக்கு உட்படாமலே ஆணை கையெழுத்தானது. அரசியல் சாசன பிரிவு 341 வழங்கும் அதிகாரத்தின்படி குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர்களை கலந்து ஆலோசித்த பின் குறிப்பிட்ட சாதி, இனம், இணை மற்றும் துணை சாதிகளை பட்டியலினத்தார்கள் என அறிவிக்க வேண்டும். முதல் பத்தி ஆணின் தலைப்பு, 2ஆம் பத்தி சாதிகள் பட்டியல், 3ஆம் பத்தி என்ற ஒரு புதிய பத்தியை அன்றைய குடியரசுத் தலைவராயிருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக இணைத்து அதில் இந்துக்கள் அல்லாத பிற தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் யாரும் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட மாட்டார்கள் என எழுதி 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் நாள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன் சொந்த அதிகாரத்தில் கையெழுத்திட்டார். எனவே அன்று முதல் நம்முடைய தலித் கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சார்ந்த எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படவில்லை. சமூக, அரசியல், பொருளாதார, கல்வி, கலாச்சாரம், சட்ட பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு என எந்த துறையிலும் நம்முடைய பிள்ளைகள் முன்னேறாதபடி இது முட்டுக்கட்டையாக இருக்கிறது. எனவே இது இந்த 3வது பத்தி நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆயர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கின்ற பங்கேற்பை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து அவர்களுடைய இந்த வாய்ப்பு அல்லது அரசியல் அமைப்புகின்ற இந்த உரிமைகள் மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி
மக்கள் நாளாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. எல்லா மாவட்டத்தினுடைய ஆய்வுகளும் அரசுக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரலை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு ஏனோ செவிடன் காது சங்கு ஊதியது போல இன்று வரை நமக்கு எதிராக செயல்படுகிறது. எனவே இந்த உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய பங்குகளை நாமும் கேட்டுக்கொள்வேன். இதே அரசியல் அமைச்சர் உருவாக்கி கொடுத்த மாமேதை டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்லுகிறார், போராட்டங்கள் வழியாகவே உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்று சொல்லி பங்கு மக்கள் பங்கேற்க அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் மக்களை ஊக்கப்படுத்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய மறைப்பட்டின் சார்பாக நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஜோனோம் செய்தி அவர்கள் தான் அதனுடைய பாடலாக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். மாதத்தின் முதல் புதன்கிழமை 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் புதன்கிழமை அன்று புனித சூசையப்பரின் மேலான பரிந்துரையில் புதிய ஆலய கட்டுமான பணிகளை ஒப்புக்கொடுத்து பணிகளை துவங்கினோம். 2 ஆண்டுகள் நிறைவு நிலையில் அதன் நினைவாக நம்முடைய புதிய ஆலயத்தின் பிரதான பகுதியின் வாயில் நிலைகளை வாசல்களை நாம் நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ளோம். எனவே அன்று காலை 6:30 மணிக்கு திருப்பள்ளிக்கு பின் வாசல் நிலைகள் மந்திரித்து நிலைநிறுத்தப்படும். கேட்டுக்கொள்ளுகிறேன். வேலைக்கு போனால் ஆனாலும் பரவாயில்ல, காலையில 1/2 மணி நேரம் தான் மக்கள் பங்கேற்கலாம். அன்போடு முன்னாள் கட்டுமான பணிக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் பங்கு பேர் உறுப்பினர்கள், பங்கில் செயல்படுகின்ற எல்லா அமைப்புகளுடைய உறுப்பினர், குழுவினர், மறைக்கல்வி ஆசிரியர்கள் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, வரும் ஞாயிறு பங்கில் கொண்டாடப்படுகிறது. இளையோர் குழுவினர் உரி பங்கு தந்தையுடன் இணைந்து ஞாயிறுகளை தன்னுடையாகவும் வழிபாடுகளை ஒருங்கிணைக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இதுவரும் ஞாயிறு மாதத்தில் 2 ஞாயிறு பங்கேற்ற ஆலை கட்டுமான பணிகளுக்கு பங்கு பணியாளர்கள் சிறப்பு காணிக்கை ஏறெடுக்கும் நாள். பங்கு மக்கள் தாராள உள்ளத்துடன் உதவிட அன்போடு கேட்கொள்ளும். இந்த மாதத்தின் 15ஆம் தேதி வாரம் வியாழக்கிழமை அன்னிமரியாளின் விண்ணேற்பு திருநாள், இந்தியாவின் சுதந்திர தின விழா, அந்தோனியாரின் பிறந்த நாள் விழா. அன்புக்குரியவர்களே, அன்று கடன் திருநாள். எனவே காலை 6 மணிக்கு திருவிழா திருப்பள்ளியில் பொழுது தேசிய கொடியேற்ற திருநிகழ்வும் நடைபெறும். வியாழக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு மாலை 6:30 மணிக்கு வழக்கப்போல் குழந்தை இயேசு நாள் திருப்பலி நடைபெறும் என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அன்புக்குரியவர்களே, புதிய ஆலை கட்டுமான பணிகளை நாம் விரைவாக வரும் நவம்பர் மாதத்திற்குள் செய்ய திட்டமிட்டுள்ளோம். கட்டுமானத்திடம் வேண்டுகோளை நாம் வைத்தோம். வருகின்ற நவம்பர் மாதத்திற்குள் நம்மிடம் செய்து அவருக்கு கொடுப்பார். முயற்சிகளை இன்னும் 4 மாதங்கள் கொண்டாடுவோம். தொடர்ந்து அறிக்கப்பட்டு வருகிறது. அன்போடு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி குருக்கள் பாதுகாவலரான புனித ஜான் மரிய ஞானிவைய திருவிழா. நம்முடைய பங்கிலும் குருக்கள் நம்மளை அணிகரிக்கிறார்கள், குடும்ப ஆசீர்வாதம் பெற்று தந்திருக்கிறார்கள். நமது அருள் சாதனைகளை கொண்டாடி ஆசீர்வாதம் பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே எல்லா குருக்களும் நாம் நினைவு கூறுவோம். ஆயர்கள், குருக்கள், பிராயர்கள் எல்லாரையும் நினைவு அவர்களுக்காக நாம் புனித ஜான் மரிய வியானியனுடைய விழா வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இப்போ வந்து ஃபாதர் ஏன் சொல்லி லூகாஸ் அன்பேத்தினுடைய சொல்றாங்க. ஸோ எனக்கு நானே எப்படி கொஞ்சம் வேக்கம் இல்லை, நான் கொஞ்சம் கோச்சோட பரவாயில்ல. செபியுங்கள். இறுதி ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். மாறுதரும் உணவு நானே என்றால் என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. தொடக்கமும் முடிவுமான இறைவா, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இல்லாம சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அன்புக்குரியவர்களே, என்னுடைய மேலான ஜெபத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அம்மாவை ஐசியூலேருந்து ஷிஃப்ட் பண்ணி வார்டில் வச்சுருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட அம்மா பற்றி நலம் விசாரிச்சு ரொம்ப நன்றி. யாரும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், காரணம் அங்கே இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. டெல்லியிலிருந்து மருத்துவ அதிகாரிகள் குழு மருத்துவ வளாகத்தை இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிறைய பேர் அங்கே செல்லுவது ஏற்றதல்ல, வேணான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃபெக்ஷன் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கணும்.
இன்னொன்று, அம்மாவுக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தான் நினைவுகள் இருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஃபாதர் போன வாரம் சொல்ல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம், அதுக்காக இதை நான் சொல்கிறேன். தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 11 மணி திருப்பலி வழக்கம் போல் நடைபெறும். அந்த திருப்பலியில் நம்முடைய பங்கினுடைய புனித சவேரியார் ஆன்மீகத்தினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திருமதி மரிய செல்வி அவர்களுடைய கணவருக்கான நினைவு திருப்பலியாகவும் கொண்டாடப்படுகிறது. அன்பிய குடும்பங்கள் பங்கேற்கும்போது அடைகிறேன்.